read in 1 Peter chapter 1 verse 23. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே இப்படியாய் நாம் வாசிக்கிறோம். We read for you have been born again, not of the seed which is perishable but imperishable, that is through the living and abiding word of God. அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. It's written here that our born again experience is a supernatural experience. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நம்முடைய மறுபடியும் பிறக்கிற அனுபவம் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவம். There is no seed which is imperishable seed. அழியாத எந்த விதமான விதைகளும் இல்லை. The only seed is the word of God. அழியாத ஒரே விதை தேவனுடைய வார்த்தை மாத்திரமே. It's by the power of the Holy Spirit and by the word of God that we are born again. பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலும் தேவனுடைய வார்த்தையினாலும் மறுபடியும் பிறக்கிறோம். But in contrast to that, we can see in verse 24, all flesh is grass, like grass, and its glory like the flower of the grass. The grass withers and the flower falls off, but the word of God abides forever. அதற்கு எதிர்மறையா இருக்கிற காரியத்தை 24ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமை எல்லாம் புல்லின் பூவை போலும் இருக்கிறது. புல் உதிர்ந்தது, அதன் பூவும் உதிர்ந்தது. See, usually a grass has got a lifespan of maybe 8 months or 1 year. ஒரு பொதுவாக ஒரு புல்லுக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் அல்லது ஒரு வருடம் அது உயிருள்ளதா இருக்கும். But the flower, it may have a lifespan of just 3-4 days, maybe 1 week, that's all. ஆனால் ஒரு பூவிற்கு அதிகபட்சம் ஒரு வாரம் அல்லது ஒரு 3-4 நாட்கள் தான் அது புதுமையா அல்லது உயிரோடு இருக்க முடியும். The glory of man, that means when a man really shines, there is only an extremely short time in the world. இந்த உலகத்திலே ஒரு மனிதன் மகிமையாய் பிரகாசிக்கிறது என்பது அது வெறும் குறைந்த ஒரு காலம் மாத்திரமே மகிமையினுடைய மகிமை. See, just think of the first Prime Minister of India, Jawaharlal Nehru. He was a very powerful personality, but today hardly anybody remembers him. இந்த நாளில் நாம் யோசித்து பார்க்கும்பொழுது இந்தியாவின் முதல் பிரதமராக இருந்த அவர் ஜவஹர்லால் நேரு மிக அதிக வல்லமையான ஒரு மனிதனாக இருந்தார். இந்த நாட்களில் யாரும் அவரை நினைவு கூறுவதில்லை. See, all of you might have heard of Sachin Tendulkar. There was a time when he really shone and he was such a powerful sports personality, but now that flower is also gone. நாம் எல்லோருமே சச்சின் டெண்டுல்கரை பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஒரு காலத்திலே மிகவும் பிரபலமான ஒரு கிரிக்கெட்டராக இருந்தார். ஆனால் அந்த மகிமை இந்த நாட்களிலே இல்லை, அது கடந்து போய்விட்டது. But word of God and the work the word of God can do in each of our life, that is an eternal work. ஆனால் தேவனுடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற கிரியைகளும் நித்தியமாய் நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. It will grow and it will grow and it should really grow and increase in our life. அது வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அது அதிகரிக்க வேண்டியதாக இருக்கிறது. And it's written in 25, this is the word that is preached to you. 25ஆம் வசனம் சொல்கிறது, இந்த வார்த்தைகளே உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது. So in chapter 2 verse 1 it's written, therefore. So therefore means it is related to the previous verse. இரண்டாம் வசனத்தின் முதல் வார்த்தை இப்படி இருக்க, அந்த வார்த்தை எதை காண்பிக்கிறது என்றால் முதல் வசனத்தின் முதல் அதிகாரத்தின் அந்த கடைசி வசனத்தோடு தொடர்புடையதாக இருக்கிறது. So here in chapter 2 it's written of certain steps by which we can grow in Christian life. இந்த இரண்டாம் அதிகாரத்திலே நாம் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வளர்வதற்கான சில அடிப்படையான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கு. We should not be just satisfied in the fact that we are born again, but that just like a child grows. See, when we are born again, it's like a newborn child who is born to the world. But as time goes on, the child is growing. நாம் மறுபடியும் பிறப்பது என்பது ஒரு குழந்தை புதிதாக இந்த பூமியிலே பிறப்பது போல, ஆனால் அது தொடர்ந்து காலப்போக்கில் அது வளர வேண்டும். The first thing that is written for our growth is, we read in chapter 2 verse 1, therefore putting aside all malice, all guile, hypocrisy, envy and all slander. அந்த வளர்ச்சியின் அடிப்படையான முதல் காரியங்கள் எழுதப்பட்ட இரண்டாம் வசனத்திலே சகல துர்குணத்தையும் சகலவித கபடத்தையும் வஞ்சகங்களையும் பொறாமைகளையும் சகலவித புறங்கூறுதலையும் ஒழித்துவிட்டு. So here it's written about genuine repentance, putting aside
everything, every one of these sins. இங்கு உண்மையான மனம் திரும்புதலை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. எல்லா விதமான பாவங்களையும் தள்ளிவிடு அல்லது ஒழித்துவிட்டு. First of all, it's written about malice. Malice means active ill will, or we can say bitterness. இங்கு முதலாவது துர்க்குணம் என்பது மற்றவர்களை குறித்ததான ஒரு தீமையான நோக்கம் அல்லது அவர்களை குறித்ததான ஒரு தவறான ஒரு எண்ணம். See, that can easily come to any one of us. Bitterness against another person. நம்முடைய எந்த மனிதனுக்கும் இந்த காரியங்கள் வருவது சாதாரண ஒரு காரியம். இன்னொரு மனிதனை குறித்து ஒரு கசப்பான எண்ணங்கள். But many times we don't know what a serious sin it is. ஆனால் अनेक நேரத்தில் நாம் உணர்வதில்லை அது எவ்வளவு பயங்கரமான ஒரு பாவம் என்று. It's a sin which will make God not forgive my sin. அந்த பாவம் எப்படி என்றால் என்னுடைய பாவத்தை தேவன் மன்னிக்க முடியாதபடி தடை செய்யக்கூடியதா இருக்கிறது. It's written here all malice. That means how much bitterness is allowed in my heart? Not even a drop of it. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சகல துர்க்குணம். அப்படி என்றால் எவ்வளவு கசப்பு நான் வைப்பதற்கு அனுமதிக்கிறது. ஒரு துளி கூட கசப்பு இருக்க கூடாது. See, Saint Augustine said, when we have got malice and bitterness, we are eating poison expecting another person to die. Saint Augustine இப்படியாய் சொன்னார், நமக்குள்ளே கசப்பை வைத்துக் கொள்வது நாம் விஷத்தை குடித்து அவர்கள் மரிக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது. See, what is actually happening? I am destroying myself. உண்மையாய் நடப்பது என்னவென்றால் நான் என்னை அழித்துக் கொண்டிருக்கிறேன். That is why it is so important to make sure that there is no malice or bitterness in our heart. அதனால்தான் எந்த விதமான ஒரு கசப்பு துர்க்குணம் என்னுடைய இதயத்தில் இல்லாமல் இருப்பதை நான் நிச்சயித்துக் கொள்ள வேண்டும். So many of messages Brazak is repeatedly telling these days. Holy Spirit is urging him to tell this. Don't keep any unforgiving attitude against anybody. சமீப நாட்களிலே சகோதரர் ஜாக் அவர்கள் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப சொல்கிறார். எந்த மனிதனிடத்திலும் நான் மன்னிக்க முடியாத ஒரு மனப்பான்மை வைத்துக் கொள்ளாதிருங்க. Make sure that there is no bitterness against your wife or husband or mother-in-law, father-in-law, sister-in-law, brother-in-law, whoever it is. கணவன், மனைவி, மாமனார், மாமியார், சகோதர சகோதரிகள் யாராக இருந்தாலும் அந்த கசப்பை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டாம். I heard a story of Leonardo da Vinci, that is a famous painter. லியோனார்டோ டா வின்சி என்ற மிக உலக புகழ் பெற்ற ஒரு ஆர்டிஸ்டை குறித்து ஓவியரை குறித்து நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். He was drawing the picture of the Lord's Supper with Jesus sitting with 12 disciples. இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களோடு உட்கார்ந்திருந்த அந்த கடைசி ரா போஜனத்தை ஒரு படமாய் அவர் வரைந்தார். So actually he had bitterness against one person, malice and bitterness against one person. அவருக்கு வேற ஒரு மனிதன் மேல் ஒரு கசப்பு ஒரு துர்க்குணம் அவருடைய இதயத்தில் இருந்தது. So when he drew the face of Judas Iscariot, he drew that person's picture there, that person against whom he has bitterness, as the face of Judas Iscariot. அவர் வரையும் பொழுது அவர் எந்த மனிதன் மீது அந்த கசப்பை வைத்துக் கொண்டிருந்தாரோ அந்த மனிதனுடைய முகத்தை யூதாஸ் காரியத்துக்கு சித்தரித்து அவர் வரைந்தார். After that he cleaned his brush and everything. Later on he was drawing the picture of the face of Jesus. அந்த பிரஷ் எல்லாம் சுத்தம் செய்துவிட்டு இப்பொழுது இயேசு கிறிஸ்துவினுடைய முகத்தை அவர் வரைய ஆரம்பித்தார். And he tried to draw the face of Jesus. He just could not make it. ஆனால் அவர் தொடர்ந்து இயேசுவின் முகத்தை வரைவதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவரால் முடியவில்லை. And then he understood it's because of his bitterness, and he drew the face of his enemy as the face of Judas Iscariot, that he is not able to make the face of Jesus. அவர் பிறகு அவர் புரிந்து கொண்டார். அவர் தன்னுடைய எதிரியின் முகத்தை யூதாஸ் காரியத்தை போல வரைந்ததினாலே இயேசுவின் முகத்தை அவரால் வரைய முடியவில்லை என்பதை. So he removed that picture. He drew another person's face as the face of Judas Iscariot. அதனால் அவர் அந்த முகத்தை நீக்கிவிட்டு வேறொருவருடைய முகத்தை அவர் யூதாஸ் காரியத்தின் முகத்தை போல வரைந்தார். Then he could draw the picture of the face of Jesus. அப்பொழுதுதான் இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் அந்த படத்தை அவரால் ஓவியமாய் வரைய முடிந்தது. Secondly, it's written about all guile. இரண்டாவது சகலவிதமான கபடம். Guile is clever, deceitful method to deceive somebody. அந்த கபடம் என்பது தந்திரமாய் மற்றவர்களை வஞ்சிக்க பயன்படுத்தக்கூடிய ஒரு திட்டம்.
See, we all have seen a fishing line with a bait at the bottom. நாம் எல்லோருமே இந்த மீன் தூண்டிலை பார்த்திருக்கிறோம். அந்த தூண்டில் முனையிலே ஒரு புழுவோ அல்லது ஒரு மீனை ஈர்க்கக்கூடிய ஒரு காரியம் வைக்கப்பட்டிருக்கு. Actually what we are doing is we are trying to we are putting a guile sort of things to make that fish take that bait. அந்த ஆகாரத்தை சாப்பிடுவதற்கு அதை தூண்டும்படியான ஈர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை, அதை சிக்க வைக்கக்கூடிய ஒரு காரியத்தை இந்த தூண்டில் நாம் வைக்கிறோம். We can also ask this question, are we putting a bait for anybody in the church or anybody outside? இந்த கேள்வியை நாம் கேட்டுக்கொள்ள முடியும். சபையில் இருக்கிற ஒருவரிடத்திலோ அல்லது வெளியில் உள்ள மனிதர்களுக்கு நாம் ஏதாவது ஒரு தூண்டிலை போடுகிறவர்களா இருக்கிறோமா? That is the meaning of guile. அதுதான் கபடம் என்ற வார்த்தைக்கு அர்த்தம். Hypocrisy is next is hypocrisy. Hypocrisy is pretending to have a virtue which one is not possessing. இங்கு மூன்றாவது வஞ்சனை அல்லது மாய்மாலம், இல்லாத ஒரு காரியத்தை இருப்பது போல் காண்பிப்பது. That is play acting. அது நடிப்பு. We have to make sure that there is no hypocrisy in our life. நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான ஒரு மாய்மாலம் நடிப்பு இல்லாமல் காத்துக்கொள்ள வேண்டும். Whatever is there, we have to cleanse by the blood of Jesus. Lord, I don't want to have anything in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அந்த மாய்மாலம் இருக்கக்கூடாது, அது இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்று கேட்க வேண்டும். If I come to the church, imagine I've got discouragement inside, but I can show that I am very happy outside. நான் சபைக்கு வரும்போது ஒருவேளை சோர்வாய் நான் வரலாம், ஆனால் வெளியிலே நான் சந்தோஷமா இருப்பவனைப் போல நான் காண்பிக்க முடியும். Or if I can have a bitterness against somebody, but I can show love to other person outside. நான் ஒரு மனிதனிடத்திலே கசப்புள்ளவனாய் இருக்க முடியும், ஆனால் அன்புள்ளவனைப் போல நான் நடிக்க முடியும். See, we know that verse in 1 John chapter 1 யோவான் 3 and verse 11 and 12 is written, for this is the message which you have heard from the beginning, that you should love one another. But see what is written, not as Cain, who is of the evil one, who slew his brother. For what reason he did slay him? Because his deeds were evil and his brothers were righteous. 1 யோவான் 3:14 நாம் ஒருவரில் ஒருவர் அன்பு கூற வேண்டும் என்பதே நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்ட விசேஷமாய் இருக்கிறது. பொல்லாங்கனால் உண்டாயிருந்த தன் சகோதரனை கொலை செய்த காயினை போல் இருக்க வேண்டாம். See, Cain showed a love outside, but actually he had hatred inside. காயின் வெளியிலே ஒரு அன்பு காண்பிப்பது போல அவன் நடித்தான், ஆனால் உள்ளத்திலே அவனுக்குள்ளே பகை, வெறுப்பு இருந்தது. That is how he slew his brother Abel. அப்படித்தான் தன்னுடைய சகோதரனாகிய ஆபேலை அவன் கொன்று போட்டான். We can see in the same way, that is the sin of Ananias and Sapphira also. அதே பாவம் தான் அனனியாவும் சஃபீராலும் செய்த அதே காரியம். My dear brothers and sisters, please remember the verse Luke 12:1. It's written, beware of hypocrisy, beware of the leaven of hypocrisy. லூக்கா 12:1 எப்பொழுதுமே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த மாய்மாலமான புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொன்னார். Leaven is like, think of imagine you are taking 2 liter milk, you are putting little bit of curd inside. In 24 hours the full milk will become a curd. இந்த புளித்த மாவு என்பது எடுத்துக்காட்டாக 2 லிட்டர் பாலிலே கொஞ்சம் தயிரை நீங்கள் போட்டால் கொஞ்ச நேரத்தில் அந்த முழு பாலும் அது தயிராய் மாறிவிடும். Same way, you allow little bit hypocrisy inside, it will fill your life after some time. அதே போல கொஞ்சம் மாய்மாலத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதித்தால் அது கொஞ்ச நேரத்தில் நம்முடைய முழு வாழ்க்கையும் அது நிறைத்து விடும். Next is written about envy. மூன்றாவது பொறாமை. Envy is discontented resentment aroused by another's achievement or another person's possessions. மற்றவர்களுடைய சாதனைகளோ மற்றவர்களுடைய செயல்பாடுகளோ அல்லது மற்றவர்களுடைய ஆஸ்திகளை அவர்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதமான காரியங்களினாலே எனக்குள் ஏற்படுகிற ஒரு தீமையான எண்ணம் அவர்கள் மேல். That means somebody is going good with him and there is a resentment inside. யாரோ ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கிறது, அவன் வாழ்க்கையெல்லாம் நன்றாய் போகிறது, அதனால எனக்கு ஒரு கசப்பு, ஒரு வேதனை அதனால. For example, sometimes when young brothers and sisters are getting married, other brothers and sisters who are not getting married, they can have an envy, resentment in the heart. சில நேரத்திலே வாலிப சகோதர சகோதரிகளுக்கு திருமணம் ஆகும் பொழுது திருமணம் ஆகாத வாலிப சகோதர சகோதரிகளுக்குள்ளே இப்படிப்பட்ட எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. That is the mark of a child in Christian life, spiritual child.
அது எதை காண்பிக்கிறது? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்கள் குழந்தையா இருப்பதற்கான ஒரு அடையாளமா In the இருக்கு. same way, sometimes parents, when they see that other parents' children are getting good marks, or maybe getting a good job, or maybe their children are getting married, my children are not getting married, it's very easy for that envy to come. அதே போல பெற்றோர்களும் மற்ற பிள்ளைகள் நன்றாக மார்க் வாங்கும்போது, மற்றவர்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும் பொழுது, அவர்களுக்கு பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கும் பொழுது நாம் அப்படி மற்றவர் மேல் பொறாமை கொள்வது மிக சோதிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. If something bad happens to that person, then there is a joy inside. அந்த மனிதனுக்கு ஒரு தீமையான காரியம் நடக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு சந்தோஷம் ஏற்படுகிறது. That is the mark of spiritual children. அது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே குழந்தைகளா இருப்பதற்கான ஒரு அடையாளமாக இருக்கிறது. Very, very common among believers. விசுவாசிகள் மத்தியிலே இது மிக பொதுவாய் காணப்படுகிற ஒரு காரியமா இருக்கிறது. But you know what is spiritual maturity? ஆனால் ஆவிக்குரிய முதிர்ச்சி என்றால் என்ன தெரியுமா? Romans 12:15. ரோமர் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். It's written, rejoice with those who rejoice and weep with those who weep. சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள், அழுகிறவர்களுடனே அழுங்கள். Can I really rejoice with a brother or sister or child who is doing well and weep with a person who is weeping? உண்மையாகவே சந்தோஷப்படுகிற ஒரு சகோதரர்களோடு வாலிப பிள்ளைகளோடு நான் சேர்ந்து சந்தோஷப்பட முடியுமா? அதே போல அழுகிறவர்களோடு சேர்ந்து நான் அழ முடியுமா? That is a mark of spiritual maturity. அதுதான் ஆவிக்குரிய முதிர்ச்சியினோட அடையாளமாக இருக்கிறது. That be our goal. Lord, make me free of envy and to really rejoice with those who are rejoicing, weep with those who are weeping. அதுதான் நம்முடைய நோக்கமாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, எல்லா விதமான பொறாமை என்னிடத்திலிருந்து நீக்கி சந்தோஷப்படுகிறவர்களுடனே நான் சந்தோஷப்பட வேண்டும், அழுகிறவர்களுடனே நான் அழ வேண்டும். I heard the story of two Roman athletes. ரோம விளையாட்டு வீரர்களுடைய குறித்து ஒரு கதையை நான் கேட்டிருக்கிறேன். They regularly attend Olympics in Greece. அந்த ஒலிம்பிக் கிரீஸ்ல நடக்கிற ஒலிம்பிக்ஸ்ல அவர்கள் எப்பொழுதும் கலந்து கொள்வார்கள். And both of them got gold medals and silver medals and many other medals. அவர்கள் இருவருக்குமே தங்க பதக்கங்கள், வெள்ளி பதக்கங்கள், அநேக பதக்கங்களை பெற்றவர்கள். But one day after they retired, the government constructed a huge statue of one athlete. They neglected the other athlete. அவர்கள் இரண்டு பேரும் ஓய்வு எடுத்த பிறகு, அவர்கள் காலம் சென்ற பிறகு, அரசாங்கம் ஒரு விளையாட்டு வீரருக்கான ஒரு பெரிய சிலையை செய்தது. இன்னொரு விளையாட்டு வீரரை அவர்கள் புறக்கணித்து விட்டார். The other athlete could not take it. He could not get sleep in the night. அந்த இன்னொரு விளையாட்டு வீரரால் இந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இரவிலே அவரால் தூங்க முடியவில்லை. I also got so many medals. Why the government has neglected me? எனக்கும் அநேக தங்க பதக்கங்களை நான் வாங்கி இருக்கிறேனே, ஏன் அரசாங்கம் என்னை புறக்கணித்தது? So what he used to do is he used to go to that place where that statue is there, and he used to remove with a chisel one stone from the bottom of that statue. அதனால் அவர் என்ன செய்வார் என்றால், அவர் அந்த சிலையினிடத்திலே போய் தன்னுடைய உளியினாலே கொஞ்சம் கொஞ்சமாய் அதனுடைய கீழே அதை உடைத்து அந்த துண்டுகளை அவர் எடுத்துக்கொண்டு வருவார். He will remove one stone, come back and sleep very nicely. அவர் ஒரு கல்லை உடைத்த பிறகு வந்து நிம்மதியாய் தூங்குவார். Next day also around 2 o'clock he'll go to that center of the city and remove another stone and come back. அடுத்த நாளும் அந்த பட்டணத்தின் மையத்தில் இருக்கிற அந்த சிலை நிலத்திலே போய் இன்னொரு கல்லை உடைத்து விட்டு வந்து தூங்கி விடுவார். What happened is, after many days, while he was removing one stone, that statue fell on him and he died. ஒரு நாள் கடைசியான ஒரு கல்லை அவர் உடைக்கும் பொழுது அந்த சிலை இடிந்து அவர் மேல் விழுந்து அவர் மரித்து போனார். We know that is the sin of Cain also, as we saw earlier. He had envy against his brother Abel. அதே போல முன்பு பார்த்தது போல அதுதான் காயினுடைய பாவமாய் இருந்தது. தன்னுடைய சகோதரனாகிய ஆபேல் மேல் பொறாமை உள்ளவனாய் இருந்தான். We also know about Saul, when women sang that song about Saul, that Saul killed 1,000, David killed 10,000. That Saul could not take it. He had envy in his heart. சவுல் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த பெண்கள் எல்லோரும் தாவீதை குறித்து சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000 என்று பாடின பொழுது சவுல் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. Now the last is all slander. கடைசியாக எல்லா விதமான சகலவித புறங்கூறுதல். Slander is criticizing others, tearing others' reputation to pieces. அந்த புறங்கூறுதல் என்றால் மற்றவர்களுடைய நற்பெயரை கலங்கப்படுத்துவது அல்லது
அதை இழிவுபடுத்துவது. It's like gossip, backbiting, all are included in slander. இதிலே புறங்கூறுதல், மற்றவர்களை இல்லாத நேரத்தில் அவர்களை பற்றி தீமையாய் பேசுகிற, தவறான மோசமாய் பேசுகிற காரியங்கள் எல்லாமே இதில் அடங்கும். Many times there's a very common sin among believers, and many times we don't know what serious sin it is. விசுவாசிகள் மத்தியிலே இது சாதாரணமாய் காணப்படுகிற ஒரு பாவமாய் இருக்கிறது. அநேக நேரத்திலே இது எவ்வளவு மோசமானது என்பதை நாம் அறியாதவர்களாய் இருக்கிறோம். You know what is the difference between the sin of Adam and Eve and the sin of Cain? காயினுடைய பாவத்திற்கும் ஆதாம் ஏவாளுடைய பாவத்திற்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? Adam and Eve sinned, that only affected them. ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது அவர்களை மாத்திரம்தான் அது பாதித்தது. But when Cain sinned by killing his brother Abel, he was destroying another person's life. ஆனால் காயின் செய்தது என்னவென்றால் தன்னுடைய சகோதரனை கொலை செய்தபோது இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையை அவன் கெடுக்கிறான். You know, slander is like that. Slander is harming another person, tearing another person's reputation to pieces. புறங்கூறுதல் என்றால் மற்றொரு மனிதனை காயப்படுத்துவது, அந்த மனிதனுடைய நற்பெயரை கலங்கப்படுத்தி இழிவுபடுத்துவது. See, we know that to take cigarettes or alcohol, that is really sin. That is true. நாம் அறிந்திருக்கிறோம், புகைப்பிடிப்பதோ அல்லது மது அருந்துவதோ அது எல்லாமே மிக மோசமான ஒரு பாவம். But we heard in the church that when a person takes a cigarette or alcohol, he is only destroying his life. ஆனால் ஒரு மனிதன் புகைப்பிடிக்கும் பொழுதோ அல்லது மது அருந்தும் பொழுதோ அது அவன் தன்னுடைய வாழ்க்கையை, தன்னுடைய சரீரத்தை மாத்திரம்தான் அவன் கெடுக்கிறான். It will not affect another person. மற்ற மனிதனை அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படுவதில்லை. When you gossip, when you are slandering, when you criticize, you are harming another person. ஆனால் நீங்கள் புறங்கூறும் பொழுது, மற்றவர்களை பற்றி தவறாய் பேசும் பொழுது இன்னொரு மனிதனை நீங்கள் காயப்படுத்துகிறீர்கள். You know, do you know that gossip and slander is more serious than taking alcohol and cigarette? உங்களுக்கு தெரியுமா, புறங்கூறுதலும் மற்றவர்களை பற்றி குறை சொல்வது, சிகரெட் புகைப்பிடிப்பது, மது அருந்துவதை விட மோசமான ஒரு பாவம். My dear brothers and sisters, you know that just like when you speak hurtfully to another person, you have to ask forgiveness. When you slander another person, then also you have to make restitution. எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை காயப்படுத்தும்படி பேசும்பொழுது நாம் போய் ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்கிறோமோ, அதே போல மற்றவர்களை பற்றி நாம் செய்கிற புறங்கூறுதலிலும் நாம் ஒப்புரவாக வேண்டும். My dear brothers and sisters, when any of these sin is present in our life, our Christian life is we cannot grow. This is the mark of a spiritual baby. சகோதர சகோதரிகளே, எந்த விதமான பாவங்கள் இதில் எழுதப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் வளர்ச்சி அடைய முடியாது. It's something like a small gap in an electric wire. The light will not burn. அது எப்படி இருக்கிறது என்றால், அந்த எலக்ட்ரிக் வயரிலே ஒரு சின்ன துண்டு அதுக்கு இடையிலே அந்த இடை இருப்பதினாலே அந்த பல்ப் எரியாது. And it's written in next verse, like newborn babes long for the pure milk of the word, that by it you may grow with respect to salvation. மூன்றாம் வசனம் சொல்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். Just think of the word long for pure milk. புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். Small child will have a tremendous thirst for that milk. அந்த சிறு குழந்தை அந்த பாலின் மீது அதிக வாஞ்சையாய் தாகமுள்ளதாய் இருக்கும். If in my life I don't have any desire to read God's word, meditate on God's word, obey God's word, that shows that there is some malice or guile or hypocrisy or envy or slander or any other sin remaining in my heart. என்னுடைய வாழ்க்கையிலே வேதத்தை வாசிப்பதற்கோ அதை தியானிப்பதற்கோ அதற்கு கீழ்ப்படிவதற்கோ எந்த விதமான வாஞ்சை இல்லை என்றால் என்னுடைய வாழ்க்கையிலே துர்க்குணம், கபடம், வஞ்சகம், பொறாமை, புறங்கூறுதல் இப்படிப்பட்ட ஏதோ காரியங்கள் இருக்கிறது என்று காண்பிக்கிறதா இருக்கிறது. All of you know that verse in Psalm 42 is written, just like a deer pants for the water brooks, my soul is thirsting for God. That is the mark of a child of God. இங்கு சங்கீதம் 42 நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம், மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா வாஞ்சித்து கதறுகிறது என்று. அதுதான் ஒரு புதிதாய் பிறந்த குழந்தையின் அடையாளமாக இருக்கிறது. There is a word in English called ravenous hunger. That's tremendous hunger for spiritual food. அதாவது ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை இருக்கிறது, தமிழிலே ஒரு கொலை பசி, பயங்கரமாய் அந்த ஆவிக்குரிய ஆகாரத்திற்கான ஒரு பசி நமக்குள்ளே ஏற்பட வேண்டும். That should be the mark of every one of us. அது நம் ஒவ்வொருவருடைய அடையாளமாக இருக்க வேண்டும். If that is absent in our life, some sin is hiding somewhere, small bitterness
or envy or something is hiding inside. அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை என்றால் ஏதோ ஒரு பாவம், கசப்போ அல்லது பொறாமை, ஏதோ ஒரு காரியம் நம்முடைய இருதயத்திலே ஒளிந்து கொண்டிருக்கிறது. I remember one person went to a godly man and said, I'm not having for many years, I'm not having any hunger to read God's word. ஒரு மனிதனிடத்திலே ஒரு போய் கேட்டார், அநேக வருடங்களாய் என்னுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய வார்த்தை வாசிப்பதற்கான ஒரு பசி தாகம் இல்லை. The first question he asked is, do you have any unforgiving attitude to one person? அவர் கேட்ட முதல் கேள்வி, யாராவது ஒரு நபரிடத்திலே நீங்கள் ஒரு நபரை மன்னிக்காத ஒரு காரியம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறதா? And he said yes. அவர் சொன்னார் ஆம். Only after removing that hunger and thirst for God's word will come in your life. அது உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நீக்கும் போது மாத்திரமே இந்த பசி தாகம், தேவனுடைய வார்த்தை குறித்த பசி தாகம் உங்கள் வாழ்க்கையில் வரும். It's written here in verse 2, grow in respect to salvation. இங்கே 2ஆம் வசனத்திலே தமிழில் அது இல்லை, நீங்கள் ரட்சிப்பிலே, உங்கள் ரட்சிப்பிலே நீங்கள் வளரும்படி. Now what is the meaning growing in salvation? Salvation is not just forgiveness of sin alone. ரட்சிப்பிலே வளருவது என்றால் என்ன? ரட்சிப்பு என்பது ஏதோ பாவம் மன்னிக்கப்படுவது மாத்திரமல்ல. That is one part of salvation. Salvation by the forgiveness of sin. That is salvation from the punishment of sin. That is the first salvation. அது ரட்சிப்பின் ஒரு பகுதி. நம்முடைய பாவத்தின் தண்டனையிலிருந்து நாம் மன்னிக்கப்பட்டு ரட்சிக்கப்படுகிறோம். But here it's written about salvation from the power of sin. இங்கு பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெறக்கூடிய ரட்சிப்பு. We all know about the power of anger, power of sexual sin. நாம் எல்லோருமே அறிந்திருக்கிறோம் அந்த கோபத்தின் வல்லமை அல்லது பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கான அந்த வலிமை. Power of malice, power of envy. எல்லா விதமான பொறாமையின் அந்த வல்லமை அல்லது புறங்கூறுதலின் வல்லமை. And God wants us to liberate from this power of sin in our life. இந்த பாவத்தின் வல்லமையிலிருந்து ஆண்டவர் நம்மை விடுதலையாக்க விரும்புகிறார். So what is the first step? First step is genuine repentance of all these sins. முதலாவது அடி என்னவென்றால் இந்த எல்லா காரியங்களிலிருந்து உண்மையான ஒரு மனம் திரும்புதல். When we truly repent, desire to read God's word, meditate on God's word and obey God's word, that will automatically come. நாம் உண்மையாய் மனம் திரும்பும் பொழுது தேவனுடைய வார்த்தையை வாசிப்பதற்கு, தியானிப்பதற்கு, கீழ்ப்படிவதற்கான வாஞ்சை தானாகவே வர ஆரம்பிக்கும். We should not just be reading and understanding word, we should be obeying it. நாம் வெறும் வேத வசனத்தை வாசித்து புரிந்து கொள்ளுதல் மாத்திரமல்ல, அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். Bible says of exercise for the purpose of godliness. தேவ பக்திக்கு ஏற்றபடி நீ பிரயாசப்படு. Just like bodily exercise is required, spiritual exercise is also very important. எப்படி சரீர பிரகாரமாய் நாம் உடற்பயிற்சி செய்கிறோமோ அதே போல ஆவிக்குரிய உடற்பயிற்சியும் அவசியமாய் இருக்கிறது. Just think of a word like taking captive every thought to the obedience of Christ. இந்த வார்த்தை மாத்திரம் சற்று யோசித்து பாருங்கள். ஒவ்வொரு சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிறைப்படுத்துவது. That is a massive exercise in our Christian life. அது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிக வல்லமையான ஒரு உடற்பயிற்சி. It take years that we have to do till the end of our life. அது நம்முடைய வாழ்க்கையின் முடிவு வரை இந்த காரியத்தை செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Just like a man goes for walking every day in his life, this is an exercise we have to do till the end of our life. எப்படி ஒரு மனிதன் உடற்பயிற்சிக்காய் நடைப்பயிற்சி செய்கிறான், அதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே முடிவு வரை இப்படிப்பட்ட பயிற்சிகளை செய்ய வேண்டும். The same way about our words, that we have to be careful with our words. Words of, Bible says whatever is good, whatever is profitable, we should speak and think. That is also a great exercise in our Christian life. அதே போல இன்னொரு காரியம், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பேசுகிற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு பக்தி விருத்திக்கு ஏதுவான பிரயோஜனமான வார்த்தைகளை பேசுங்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அது ஒரு நல்ல பயிற்சியாக இருக்கிறது. Okay, now we can see verse 3. It's written, next step to our spiritual growth, if we have tasted the kindness of the Lord. தமிழிலே 1ஆம் வசனம், அடுத்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கான அடுத்த அடி, கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசித்து பார்த்ததுண்டானால். Imagine I am explaining here the taste of mango, taste of jackfruit. What will you understand about that? இங்கு நான் மாம்பழத்தை குறித்தோ அல்லது பலாப்பழத்தை குறித்ததான அதனுடைய ருசியை நான் விளக்கி சொல்வதனாலே உங்களுக்கு எந்த விதத்தில் அது பிரயோஜனமாக இருக்கும். But the moment you eat a mango, then you know, oh, jackfruit, then you know what is the taste of these fruits. ஆனால் நீங்கள் ஒரு மாம்பழத்தையோ அல்லது பலாப்பழத்தையோ ருசிக்கிற அந்த தருணத்திலே அதனுடைய ருசியை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். So what this verse is telling is, once we begin to taste Jesus Christ, our thirst for knowing him more and more, that will just increase. இந்த வசனம் சொல்கிறது, இயேசு கிறிஸ்துவை நாம் ருசிக்க ஆரம்பித்து விட்டால்
அந்த ருசி இன்னும் அதிகமாய் அவரை அறிந்து கொள்வதற்காய் அது நம்மை தூண்டக்கூடியதா இருக்கும். It's something like we'll have greater and greater desire for spiritual food once we start tasting the love of God, His kindness of God. தேவனுடைய தயையும் தேவனுடைய அன்பையும் நாம் ருசித்ததானால் அதிகமாய் நமக்குள்ளாய் பசி ஏற்படும். அந்த அன்பை அந்த தேவனை இன்னும் ஆழமாய் அறிந்து கொள்ள. You know what is the why we are desiring for pornography or sexual sin or something like that? Because we have truly not tasted what is the love of God. தேவனுடைய உண்மையான அன்பை நாம் ருசிக்காததினால்தான் இந்த மாதிரி ஆபாசமான அசுத்தமான படங்களை பார்ப்பது, இந்த காரியங்களுக்கான ருசி நமக்குள் அதிகமாக இருக்கிறது. See, if we are what is the taste of a gutter water and what is the taste of ice cream? ஒரு ஐஸ்கிரீமுக்கும் ஒரு சாக்கடை தண்ணிக்கும் இருக்கிற அந்த ருசி எப்படிப்பட்டதா இருக்கிறது? If a person has only tasted that gutter water, he don't know what is the taste of ice cream. சாக்கடை தண்ணியை மாத்திரம் குடித்த ஒரு மனிதனுக்கு ஐஸ்கிரீம் உடைய ருசி எப்படி இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. That is why it's so important that we have to taste the love of God. Bible says, taste and see that the Lord is good. அதனால்தான் தேவனுடைய அன்பை ருசிப்பது அவசியமாய் இருக்கிறது. வேத வசனம் சொல்கிறது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். My dear brothers and sisters, pray, Lord, open my eyes that I may really see your love, your kindness in my Christian life. அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனிடத்தில் ஜெபிங்கள். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும், உம்முடைய தயையும் உம்முடைய அன்பையும் நான் அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய்யும். See, Bible says that whoever drinks of this water that the world gives will thirst again. வேத வசனம் சொல்கிறது, உலகம் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ அவனுக்கு தாகம் எடுக்கும். But he who drinks of the water that I give will never thirst. ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ இனி தாகம் ஏற்படாது. And it will become in him well of water springing up to eternal life. அவனுக்குள்ளாய் அது நித்திய நீரூற்றாய் மாறி நித்திய ஜீவ ஊற்றாய் அவனுக்குள்ளிருந்து புறப்பட்டு வரும். There is in a Message Bible that verse is translated like this. மெசேஜ் பைபிள்ல அந்த வார்த்தை இப்படியாய் அந்த வசனம் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. Water which Jesus gives is like an artesian spring which is gushing up the fountains of endless life. இயேசு கிறிஸ்து கொடுக்கிற தண்ணீர் என்பது ஒரு நீரூற்றை போல் இருக்கிறது. அது மிக அதிகமாய் வலிமையோடு அந்த தண்ணீர் பொங்கி மேலே வரக்கூடியதாக இருக்கிறது. See, artesian spring is underneath the layers of earth. There are some places where water is stored at a tremendous pressure. இங்கு இந்த ஆர்டிசியன் ஸ்பிரிங் என்பது இந்த நீரூற்றுகள் பூமிக்கு கீழே அதிகமான பிரஷரிலே போகக்கூடிய தண்ணீருடைய இடமாய் இருக்கு. If you are making a well and if you are hitting that place, water will gush from there right to the top without any motor. There's no need for motor to pump up the water. It will just come automatically. அந்த இடத்திலே நீங்கள் ஒரு கிணறை நோண்டுவீர்கள் என்றால் அந்த தண்ணீரை நீங்கள் அந்த தண்ணீர் அது எந்தவிதமான மோட்டரும் இல்லாமல் பீத்து கொண்டு அங்கிருந்து தண்ணீர் பொங்கி வரக்கூடியதாக இருக்கு. That is the picture of the life that can come up once we've really tasted Jesus Christ. அதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உண்மையாய் நாம் ருசித்தால் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நமக்குள்ளிருந்து பொங்கி வரக்கூடியதா இருக்கும். Lord, I want to know you more. I'm not satisfied. I want to know you still more. I want to know you still more. ஆண்டவரே, நான் உம்மை இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். நான் திருப்தி அடையவில்லை. இன்னும் அதிகமாய் உம்மை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். Now we can see in verse 4, coming to him as to a living stone rejected by man but choice and precious in the sight of God. நான்காம் வசனம், மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும். See, we saw all these different sins which can really plague a Christian life. நாம் நம்முடைய வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய கிறிஸ்தவ வாழ்க்கையை சீரழிக்கக்கூடிய அநேக பாவங்களை குறித்து நாம் பார்த்தோம். How we can come to an overcoming life? எப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கைக்கு நாம் வர முடியும்? The answer is coming to Jesus Christ. அதனுடைய பதில் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே வருவது. The living stone is Jesus Christ. ஜீவனுள்ள கல் இயேசு கிறிஸ்து. Bible says of living water, living way, living bread, living stone. வேத வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து ஜீவ தண்ணீர், ஜீவ அப்பம், ஜீவ கல் என்று பல காரியங்களை சொல்கிறது. That means when I just get connected to Jesus, life from God comes inside us, and that life will enable me to come to an overcoming life. நான் இயேசு கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது அந்த ஜீவன் எனக்குள் வருகிறது. அந்த ஜீவன் என்னை மேற்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு நேராய் நடத்துகிறது. Just think of this mic.
If there is no electricity, it's a dead mic. இந்த மைக்கை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். ஒருவேளை மின்சாரம் இல்லை என்றால் இது ஒரு செத்த கருவியா இருக்கும். But once electricity comes in, it becomes alive. It is alive. It's a living mic. ஆனால் மின்சாரம் வரும்பொழுது ஒரு உயிருள்ள சத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு மைக்காய் மாறிவிடுகிறது. We can see in Romans 8 verse 2. ரோமர் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். We read, the law of the spirit of life in Christ Jesus has set you free from the law of sin and death. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. You know, what we need is every day to be filled with the Holy Spirit. நமக்கு தேவையான அவசியமான காரியம் என்னவென்றால் ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். Just like a branch is connected to a tree, we have to be connected to Holy Spirit all the time. எப்படி ஒரு கிளை மரத்திலே அது எப்பொழுதுமே இணைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல பரிசுத்த ஆவியோடு நாம் இணைக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். The life of the tree comes to the branch and makes it fruitful. அந்த மரத்தில் இருக்கிற அந்த சாறு அந்த ஜீவன் அந்த கிளைகளுக்கு வந்து அதை கனியுள்ளதாய் மாற்றுகிறது. That is how that branch is yielding mango fruit or whatever fruit. அப்படித்தான் அந்த கிளையானது மாம்பழம் மற்றும் மற்ற கனிகளை கொடுக்க முடிகிறது. In the same way, the Holy Spirit's life can come inside me. And it is written here, that can make me free from the law of sin and death. அப்படியே பரிசுத்த ஆவியானவருடைய அந்த வாழ்க்கை அந்த பலன் எனக்குள் வரும்பொழுது எழுதப்பட்டிருக்கிறது பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலையாக்க முடியும். Law of sin and death is like gravitational force which is pulling me down. இந்த பாவம் மரணம் என்ற அந்த பிரமாணம் புவியீர்ப்பு விசையை போல என்னை கீழே இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. Malice will pull me down, envy will pull me down. All these are there to pull me down. எல்லா விதமான புறங்கூறுதல் பொறாமை அல்லது இது எல்லாமே என்னை கீழே இழுக்கக்கூடியதாக இருக்கிறது. Life of the Holy Spirit can lift me up. ஆனால் பரிசுத்த ஆவியானவருடைய இந்த ஜீவன் என்னை மேலே உயர்த்தி உயிர்ப்பிக்க கூடியதாக. Just as Brother Zach many times shows, this Bible I can lift up because there is life in my hand. அந்த சகோதரர் ஜாக் அநேக முறை சொன்னது போல இந்த வேதத்தை என்னால் தூக்க முடிகிறது ஏனென்றால் என்னுடைய கரத்திலே ஜீவன் இருக்கிறது. That is how God can, even though that pull is there, by Holy Spirit's life I can come to an overcoming life. அந்த கீழே இழுக்கக்கூடிய பலன் இருந்தாலும் பரிசுத்த ஆவியின் வல்லமையினாலே நான் அதை மேற்கொள்ள முடியும். That should be our desire, my dear brothers and sisters. Lord, I want to come to an overcoming life. I don't want to be a defeated Christian. அருமையான சகோதர சகோதரி, அதுவே நம்முடைய வாஞ்சியா இருக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஒரு தோற்கடிக்கப்பட்ட கிறிஸ்தவனாய் அல்ல, ஒரு ஜெயம் கொண்ட கிறிஸ்தவனாய் நான் வாழ விரும்புகிறேன். Jesus is the living stone. இயேசு கிறிஸ்துவே அந்த ஜீவனுள்ள கல். I should come to him repeatedly every day. ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து நான் அவரிடத்திலே வர வேண்டும். Even when you are working, maybe sisters working in the kitchen, brothers in the office, there can be a cry in my heart, Lord, I'm a needy man. I need life from you, Lord. And God can supply that life continuously to us. உள்ள சகோதரர்கள் வேலை சமையல் செய்து கொண்டிருக்கும் பொழுது, சகோதரர்கள் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனிடத்திலே, ஆண்டவரே, நான் உம்முடைய தேவை எனக்கு அவசியமாக இருக்கிறது, என்னை பலப்படுத்தும் என்று தேவனோடு நாம் கேட்க முடியும். When we see, maybe we are provoked by our wife or husband or somebody else, that cry should be there from my heart, Lord Jesus, I'm a helpless man, I'll just fall, please help me, I want your life inside me. அதே போல கணவனோ மனைவியோ நாம் கோபப்படும்போது தூண்டப்படும் பொழுது ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே, நான் பலனற்ற மனிதனாய் இருக்கிறேன், உம்முடைய ஜீவன் எனக்கு அவசியமா இருக்கிறது, ஜீவனை நோக்கி நாம் கதற வேண்டும். Now we can come to verse 5. It's written as living stone, 1 Peter chapter 2 verse 5, as living stone being built up as a spiritual house for a holy priesthood to offer up spiritual sacrifice acceptable to God through Jesus Christ. 5ஆம் வசனம், ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறது. You know, the greatest work the Lord does in these last days is building the spiritual house. இன்று இந்த கடைசி நாட்களில் ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய காரியம் என்னவென்றால் அவருடைய ஆலயத்தை, அவருடைய வீட்டை கட்டுகிறார். In our midst, the Lord is building a spiritual house. நம் மத்தியிலே தேவன் அவருடைய ஆவிக்குரிய வாசஸ்தலத்தை கட்டுகிறார். See, only if I'm coming daily to him and getting life from him, then only I can become just like Jesus is written here. You also, verse 5, as a living stone. I also should become a living stone to be built up here.
நான் அவரிடத்திலிருந்து ஜீவனை பெற்றுக்கொண்டு வந்தால் மாத்திரமே இயேசு கிறிஸ்துவை போல ஒரு ஜீவனுள்ள கல்லாய் அவரோடு நான் இணைந்து அந்த கட்டிடமாய் கட்டப்பட முடியும். See, if I am not responding to what the Holy Spirit is telling, Holy Spirit is asking, get reconciled with your husband, wife, ask forgiveness, get rid of criticism, get rid of malice, and if I am not responding, I cannot be, I can just come here, sit here for years, I'll never be built up in the work that God is doing here. பரிசுத்த ஆவியானவர் உணர்த்தும் பொழுது ஒப்புரவாகு, மன்னிப்பு கேள், மனைவியிடத்திலே இந்த காரியங்களை சரி செய் என்று சொல்லும் பொழுது நான் செய்யவில்லை என்றால் நான் எவ்வளவு வருடங்களாலும் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்து போக முடியும். என் வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றம் இருக்காது. If that constant cry is not there, Lord, I want to be a living stone today. If that cry is not there, I cannot be a part of this spiritual building, the greatest work the Lord is doing in these last days. என்னுடைய இதயத்திலே அந்த கதறுதல் இல்லை என்றால் ஆண்டவர் செய்கிற மிகப்பெரிய அந்த காரியமாகிய அந்த ஆவிக்குரிய மாளிகையிலே நான் ஒரு ஜீவனுள்ள கல்லா இருக்க முடியாது. See, it's written in 1 Kings when Solomon was building that temple. It's written how the stones were prepared there. ஒன்று ராஜாக்களிலே சாலமோன் அந்த ஆலயத்தை கட்டும் பொழுது அந்த கற்கள் எப்படி அவைகள், you can read brother 6:7. 1 Kings 6:7. ஒன்று ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே எப்படி அந்த கற்கள் அவைகள் உருவாக்கப்பட்டது என்று எழுதப்பட்டது. ஆலயம் கட்டப்படுகையில் அது பனி தீர்ந்து கொண்டு வரப்பட்ட கற்களாலே கட்டப்பட்டது. ஆகையால் அது கட்டப்பட போகிற போது சுத்திகள், வாட்சிகள் முதலான எந்த இரும்பு ஆயுதங்களின் சத்தமும் அதிலே கேட்கப்படவில்லை. So in the quarry itself, these stones were cut and prepared. அந்த கற்பாறையிலே அந்த இடத்திலே இவைகள் எல்லாமே கட்டி அது இடித்து அது செதுக்கி வெட்டப்பட்டது. You know what is the quarry? அந்த பட்டறை என்ன தெரியுமா? It's in a house, in a workplace. நம்முடைய குடும்பம், நம்முடைய வேலை செய்கிற ஸ்தலம். I remember one man was extremely discouraged. He was walking in the road. நான் ஞாபகம் இருக்கிறது, ஒரு மனிதன் முற்றிலுமாய் சோர்ந்து போனவனாய் ரோட்டில் நடந்து போய் கொண்டிருக்கிறான். He went to one chapel. One man was chiseling a stone and cutting a stone. அவன் ஒரு சாப்பல்லே போகும்போது ஒரு மனிதன் ஒரு கல்லை செதுக்கி கொண்டிருக்கிறான். And he was asking, "Man, what are you doing?" அந்த மனிதனை கேட்க, என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? And he showed right on top of that church there was one gap where there was one stone has to be fitted there. அவன் அந்த கட்டிடத்தின் அந்த சபை அந்த கட்டிடத்தின் மேலே இருக்கிற ஒரு பகுதியை காண்பிக்கிறான். அந்த இடத்திலே ஒரு கல் பதிக்கப்பட வேண்டியதாக. And he was telling, I have to cut it in a particular way, then only I can fit it there. அவன் சொல்றான், ஒரு விதமாய் நான் அதை உடைத்து உருவாக்கும் பொழுது மாத்திரமே அந்த இடத்திலே நான் அதை வைக்க முடியும். Then he understood what the Lord was actually doing in his life. அப்பொழுது அவன் விளங்கிக் கொண்டான், ஆண்டவர் உண்மையா அவனுடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார். God is cutting him properly so that he can be fitted to the Lord's temple. ஆண்டவர் அவனை செதுக்கி வெட்டுகிறார், அது நிமித்தமாய் அந்த கட்டிடத்திலே அவன் சரியாய் பொருந்தும்படி. That is what the Lord is doing in each of us, provided we cooperate with him. நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதைத்தான் ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அதற்கு ஒத்துழைக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். If we don't cooperate, we won't be part of that spiritual house. நாம் அப்படி ஒத்துழைக்கவில்லை என்றால் ஆண்டவரோடு நாம் அந்த ஆண்டவர் கட்டுகிற அந்த ஆவிக்குரிய மாளிகையிலே நாம் இடமில்லாமல் போய்விடுவோம். I just want to tell one more thing and close. In verse 6 is written, Jesus is called the choice cornerstone. He's called the cornerstone. இங்கு மூலைக்கல் என்று 6ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. Cornerstone is the most important stone in a structure. ஒரு கட்டிடத்திலே மூலைக்கல் என்பது மிக முக்கியமான ஒரு கல்லாய் இருக்கிறது. The cornerstone determines the design and orientation of the whole building. அந்த முழு கட்டிடத்தின் டிசைன் மட்டும் எப்படி கட்டப்பட வேண்டும் என்பதை நிர்ணயிக்க கூடியதாக இருக்கிறது. If all the other stones should be built in orientation and design with that cornerstone. அந்த மூலைக்கல்லின் அடிப்படையிலே அதை வைத்தே மற்ற கற்கள் அதற்கு ஏற்றாற்போல் வைக்கப்பட வேண்டும். In the same way, if my aim is to become like Jesus Christ every day, Lord, I want to become like you, chisel, remove everything, Lord, so that I can become like Jesus Christ in my life. If that is my cry, then only I can be built in this spiritual house. ஆண்டவரே, இயேசுவை போல என்னை மாற்றும், என்னை உடைத்து என்னை செதுக்கி என்னை வெட்டும் என்று நான் கேட்டால் மாத்திரமே
அவருடைய கட்டிடத்திலே நான் ஒரு ஜீவனுள்ள கல்லாய் நான் கட்டப்பட முடியும். My dear brothers and sisters, today the Lord's eye is on His church. அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று தேவனுடைய கண்கள் அவருடைய சபையின் மேல் இருக்கிறது. If I have to be a part of that building that the Lord is building, the spiritual house He is building, I have to cooperate fully with the Holy Spirit. இன்று ஆண்டவர் கட்டுகிற அந்த ஆவிக்குரிய மாளிகையிலே நான் ஒரு பங்காய் இருக்க வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவருக்கு நான் முற்றிலுமாய் ஒத்துழைக்க வேண்டியவனாய் இருக்கிறேன். Let's really repent and let's really cooperate with the Holy Spirit. That is my cry. Lord, I want to hear your voice, yield to your voice and be part of that great building, the most wonderful building He is doing these days. நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே நாம் ஒத்துழைக்க நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரிடத்திலே ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னை நீர் அப்படியாய் உடைத்து நீர் கட்டுகிற அந்த மாளிகையிலே என்னை ஒரு கல்லாய் மாற்றும் என்று தேவனிடத்திலே கேட்போம். May God help us. தேவன் நமக்கு உதவி செய்வார்.